இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு 20 அனுப்புகிறார். அவர்களிடம் அவர் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம், என்னை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்கு சென்றாலும் எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர் என்றால் என்ன? கிறிஸ்தவம் என்பதனுடைய பொருள் என்ன என்றால் கொடுப்பவன் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதை விட நான் கொடுப்பவனாக இருக்கிறேனா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னிடத்திலே புதிதாக திருமணமான தம்பதியின ஒரு வாரத்திற்குள்ளாக சண்டையிட்டு எங்கிட்ட வந்தாங்க. அப்ப அவங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. ஃபாதர், இயேசுவால மன்னிக்க முடியும், என்னாலையும் உங்களாலையும் மன்னிக்க முடியுமா நமக்கு எதிராக குறை செய்தவங்கள? இயேசுவால இறக்கப்பட முடியும், என்னாலையும் உங்களாலையும் அதே மாதிரி இறக்கப்பட முடியுமா? இயேசுவால ஒரு கணத்தை காமிச்சாலும் இன்னொரு கணத்தை காமிக்கிறார், என்னாலையும் உங்களாலையும் காமிக்க முடியுமா? சொல்லுங்க ஃபாதர். நான் முடியாதுன்னு என் மனைவிட்ட சொல்றேன், அவ முடியும்னு சொல்றா, நீங்க சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், முடியுமா முடியாதா? முடியும் சொன்னா இங்க இருந்து இறங்கி வந்து சப்பு சப்பு சப்புன்னு அடிவேன். அப்ப நம்ம பொறுமையாக இருப்போமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்க்க, இது என்னுடைய கேள்வி இல்ல, இப்படித்தான் அங்கே பதில் சொல்லப்பட்டது. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? என்ன பண்ண முடியாது? இயல்பாக நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. முடியாதுதான், என்னாலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது. இதுதான் உண்மையான பதில். சொன்னோன அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, ஃபாதரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நீ ஏன் இன்னும் வதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வா போவோம், முடியாது நம்மளால அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் நில்லு, என்னாலையும் ஒன்னாலையும் முடியாது, ஆனா இயேசுவால முடியும். எப்படி எப்படி முடியும்? நான் திருப்பலியின் வழியாக இயேசுடைய உடலை வாங்குகிறேன், அந்த உடலாக நான் மாறிவிட்டேன் என்றால் நானும் இயேசுவாக மாற முடியும். அப்ப என்னாலையும் மன்னிக்க முடியும், என்னாலையும் இறக்கப்பட முடியும், என்னாலையும் பிறருக்கு கொடுக்க முடியும். ஆனால் என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் அவர்கள் மீது இரக்கம் காட்ட முடியவில்லை, நடந்த கசப்பான நிகழ்வுகளை என்னால் மறக்க முடியவில்லை என்றால் நாம் இயேசுவோடு செல்லவில்லை, நாம் மட்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். இப்ப புரிஞ்சிருச்சா பதில்? அப்ப ஏன் ஃபாதர் எனக்கு கஷ்டம் வருது? கஷ்டம் வரத்தான் செய்யும், கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் குஷ்டமும் வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? அதுதான் உண்மை. நான் திருப்பலியின் வழியாக இயேசுடைய உடலை வாங்கக்கூடிய நான் என்னுடைய உடலாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் என்றால் அது சரியில்லை. இப்ப எனக்கும் இன்னொருத்தருக்கு ஐயாவுக்கும் சண்டை, திருப்பலி முடிஞ்சோன்னா 2 பேருமே நன்மை வாங்கிட்டோம், வாங்கி முடிச்சோன்னா நான் திருப்பி அவரையே பழையபடியே பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் நான் யாரா மாறல, நான் இயேசுவா மாறல. அப்ப அப்படித்தான் இன்று நம்மிடையேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த எண்ணங்களும் என்ன ஓட்டங்களும் இருக்க தொடங்குகிறது. அப்ப ஃபாதர், எனக்குள்ள எதுக்கு பொறாம இருக்கு, எனக்குள்ள எதுக்கு போட்டி இருக்கு, என்னால அவங்க செஞ்ச தவற மன்னிக்கவே முடியல, மறக்கவே முடியல அப்படின்னா அதுதான் காரணம். நான் இயேசுவாக மாற்றப்படவில்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் செப்பு காசு எடுத்துட்டு போகாதீங்க, பணப்பை எடுத்துட்டு போகாதீங்க, தடியோ எதை ஒண்ணுமே எடுத்து போவேனா, சும்மா 2 அங்கியை மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கான காரணம் உன்னுடைய சிந்தனை அந்த பொருளில் இருக்கக்கூடாது, எண்ணில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் அனுப்புறாரு? 2 பேரை அனுப்புறாரு. இன்னைக்கு நம்மளும் அதே 2 பேரை அனுப்புனா என்ன பேசுவோம்? இப்ப சிவகங்கையிலிருந்து ஒரு ஆளையும் காளையார் கோயிலிருந்து ஒரு ஆளையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நற்செய்தியை பறைசாற்ற போயிட்டு வாங்கன்னு இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சிவகங்கையில் 1 ஆண்டு நடந்ததும் காளையார் கோயில் 1 ஆண்டு நடந்ததும் 1 நிமிஷத்துல 1 நாள்ல பேசி முடிச்சிருவோம். பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இயேசு அல்லேலூயா ஆமென், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே போற்றுகிறோம், ஆண்டவரே அது போற்றவில்லை, நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை தூற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அப்ப நான் யார், என்னுடைய நிலை என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்த பிறகு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அங்க உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னா உங்க காலில் இருக்கக்கூடிய தூசிய கழுவிட்டு வந்துருங்க. காரணம் என்ன? ஏன் கழுவிட்டு வர சொன்னாரு?
கேட்கலையே. பூரா டீச்சர் தான் உட்கார்ந்துருக்கிய, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லலைன்னா நீங்க கத்துறிய. ஆனா உங்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. தூசி ஒட்டக்கூடாது அப்படியா? இல்ல, ஒரு சின்ன கதையை சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஒருவன் தற்கொலை செய்வதற்காக தொடர்வண்டி நிலையத்துக்கு போயிட்டான். அப்ப அங்கே உட்கார்ந்து தொழுநோயோட ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இவன் போய் அங்க நிக்கிறத பார்த்தா அவர் புடிச்சு இழுத்துட்டார், உட்கார வச்சு, என்னடா ஏன் பிரச்சனை உனக்கு அப்படி கேட்கும்போது சொல்றான், எனக்கு வாழவே பிடிக்கல, நான் தற்கொலை செய்ய போறேன், இந்த வாழ்க்கை எனக்கு வீணான வாழ்க்கைன்னு சொல்றான். அப்ப அந்த தொழுநோய் பிடித்தவர்களுடைய கையையும் காலையும் காட்டி, என்னைய விடவா நீ துன்பப்படுற, என்னைய விடவா நீ துன்பப்படுற, என் உடம்ப பாரு அப்படின்னு சொல்ற. உடனே அவன் மனம் மாறி திரும்பி வருகிறான். திரும்பி பார்த்தா அவர் தொடர்வண்டியில விழுந்து இறந்து போயிட்டார். யாரு? தொழுநோய் பிடிச்சவரு தொடர்வண்டியில விழுந்து இறந்து போயிட்டார். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். நீங்களும் நானும் ஏன் தூசியை தட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அந்த இடத்தில் இருந்து வந்தது எதிர்மறையான எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நீ களைய வேண்டும். அதனாலதான் நம்ம இறப்பு வீட்டுக்கு போனா கூட என்ன பண்ணணும், வீட்டுக்கு குளிக்கணும். எதுக்கு காரணம்? அது ஒரு தீட்டுப்பட்டதா கிடையாது. அங்கு சூழ்ந்தவர்கள் அனைவரும் அழுது கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான எண்ணங்களையும் பரப்பி விடுகிறார்கள். இதே கல்யாணத்துக்கு போயிட்டு குளிங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க மகிழ்ச்சி. இறப்பு வீடு என்பது துக்கம். அந்த துக்கத்தை நான் சுமந்து வருகிறேன், அந்த துக்கத்தை நான் களைய வேண்டும், ஆகையால் நான் குளிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாகப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இன்று எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து விட்டோம் என்றால் இயேசுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால்தான் திருவள்ளுவர் 50வது குறளை கூட சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் முறையாக வாழக்கூடிய ஒவ்வொருவருமே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியம். எனவே திருவள்ளுவரே புனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். திருவள்ளுவரே புனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இன்று நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் புனிதர்களை தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் அவனை வானுரையும் தெய்வத்துக்கு நிகராக வைக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழ்மறை குறிப்பிடுகிறது என்றால், இன்று நீங்களும் நானும் அந்த இடத்தில் வைக்கப்பட என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். புரணி பேசுவதிலே 4 வகை உண்டு. ஒன்று, சரி நான் சொன்னா நீங்க நான் என்னமோ உருவாக்கி சொல்றேன் நினைப்பீங்க. நீதிமொழிகள் 6:12-14 வரைக்கும் வாசிங்க. போக்கிரி அல்லது கயவன் தாறுமாறாக பேசிக்கொண்டு அலையான், அவன் கண் சிமிட்டுவார்கள், காலால் செய்தி தெரிவிப்பார்கள். கண்ணை சிமிட்டுவாங்க. நீங்க பேசும்போது நல்லா கவனிங்க. உங்க மேல யாராவது கோபம் இருக்குது அப்படின்னா கண்ணை சிமிட்டிடுவாங்க, அப்படின்பாங்க. அப்படின்னா செய்தி அதான். இரண்டாவது, காலால செய்தியை மாற்றுவார்கள் என்பது பொருள். அமெரிக்கா நாட்டுக்காரங்க ஜெர்மனியில போய் பிடிபட்டாங்க, வேலை பார்க்க போய். ஒரு நாட்டை வீழ்த்துவது என்றால் அந்த அமெரிக்காக்காரங்க ஜெர்மனி மொழியை கத்துக் கொடுக்கறாங்க, ஜெர்மனியுடைய உடை நடை எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறாங்க. ஆனால் அந்த ஒற்றர்கள் எப்படி பிடிபட்டார்கள் என்றால், கால் மேல கால் போட்டு உட்காரும் போது பிடிச்சுட்டாங்க. ஏன்னா ஜெர்மனிக்காரங்க இடது காலை வலது கால் மேல போடுவாங்க, அமெரிக்காக்காரர்கள் வலது காலை இடது கால் மேல போடுவாங்க. இவர்கள் ஒற்றர்கள் என்பதை அந்த காலை வச்சே கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப கால் விரல்களால் சைகை காட்டுவார்கள். அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதி திட்டம் வகுப்பான், எங்கும் பார்த்தாலும் சண்டைகளை மூட்டி விடுவான். ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும், திடீரென்று அழிந்து போவான், மீளமாட்டான் என்று சொல்லப்படுது. அது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பற்பல செய்திகள் அது உங்களுக்கு புரியும். எனவே அந்த பேச்சுக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் கொடுப்பிருக்கிறார். கண்களால் பேசக்கூடியது நல்ல மொழிகளாக இருக்க வேண்டும். ஒரு மருத்துவர் குணமாக்க முடியாத நபரை பார்க்கும் போது அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தையில் தெரிவிக்க மாட்டார், கண்ணிலே சொல்வார். எல்லாம் மேல இருக்கவனை பார்த்து வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே இன்றிலிருந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கு நீங்கள் யாரையும் திருத்த முயற்சி செய்ய வேண்டாம். உடனே சிரிச்சு பேசுறாங்கிறதுக்காண்டி நீங்க மயங்கிரவும் வேணாம், முறைச்சு பேசுறாங்கிறதுக்காண்டி நீங்க தூக்கி எறியவும் வேணாம். உங்கள்கிட்ட கோபப்படுபவரை கூட நீங்க நம்பி விடுங்கள். கோபப்பட்டு கத்திட்டாங்கல்ல, அவங்களையாவது நம்பிருங்க. ஏன் ஃபாதர்
அவங்கதான் மனசுல அழுக்கே இல்லாம இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் இருக்கிறான், எப்படி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இப்படி சிரிக்கிறான் பாத்தீங்களா, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்குங்க. ஏன்னா யூதாஸை விட இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசமான ஆட்கள். நம்ம முன்னாடி வாழ்க வாழ்கன்னு கத்துவாங்க, கொஞ்சம் தள்ளி 2 அடி கூட போயிருக்க மாட்டோம். இவன்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் சாக சாகன்னு கத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட 5000 பேர் அப்ப வாங்கி திண்டாங்க. ஆனா சிலுவையில அறையும் போது சும்மா 500 பேரு தான் சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் கத்துனாங்க. அதே 5000 பேர் அவரை கைது செய்த போது கூடி இருந்தார்கள் என்றால் அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இப்ப எனக்கு அப்பம் கொடுத்தா நான் உன்னை வாழ சொல்றேன், இல்லன்னா உன்னை நான் சிலுவையில் அறையத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். வேற வழியே இல்லை. அதான் உண்மையாகிறது. எனவே நான் யார், என்னுடைய முக பாவனைகள் எப்படி இருக்கிறது, பிறருக்கு குழி தோண்டக்கூடிய விதத்தில் இருக்கிறதா, இல்லை பிறரை வாழ வைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அவரிடம் சொல்லிவிடுங்கள். ஏன் ஃபாதர் காரணம், எனக்கு என்ன தேவையா, என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை போட்டு தூத்திக்கிட்டு கிடக்கிறக்கா நீங்க நினைப்பீங்க. இப்படிப்பட்ட ஆளுகளை எல்லாம் எதுல போட்டு வறுக்கணும் அப்படின்னா, எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கணும். ஏன் ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லி விடுகிறேன். நாம் ஒருவர் தவறு செய்யும் போது அவரிடம் சுட்டி காட்டிவிட்டோம் என்றால் நம்ம நெருப்புல எரிய மாட்டோம், நம்ம நெருப்புல எரிய மாட்டோம். நீங்க நல்லா கவனிங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுல விசேஷம் முடிஞ்சது அது தோல்வியில் நடக்கும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்பவே தெரியும், எங்களுக்கு அப்பவே தெரியும் இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு, இந்த மாப்பிள்ளை இப்படித்தான் எங்களுக்கு அப்பவே தெரியும், இந்த பொண்ணு இப்படித்தான் அப்படின்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். அந்த அப்பவே தெரியும் சொல்றான் பாத்தீங்களா, அவன் பூரா எண்ணெயில தான் உட்கார்ந்து இருப்பான். அப்ப நம்ம சொல்லணும், எனக்கு அப்பவே தெரியும், எனக்கு அப்பவே தெரியும், நீனும் எண்ணெயில தான் வேகுவ அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அன்பிற்கினிய உறவுகளே, நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம் என்றால் மனதில் பாரம் இருக்காது. இல்லை என்றால் நாம் முகத்திற்கு முன்னால் ஒன்றும் முகத்திற்கு பின்னால் ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது நன்றாகவே இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய முகத்திற்கு முன்னால் இலக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், உங்கள் உடம்பில் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், பணப்பையோ கொழுப்புகளோ வேற எந்த ஒருமான செல்வங்களோ உங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே ஒவ்வொருவருமே திருப்பலியில் திருவிருந்தின் வழியாக ஆண்டவரை உட்கொள்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக நகர்ந்து செல்லுகிறோம் என்பதுதான் முக்கியம். நானும் இன்னும் போய் கண்ணாலதான் சாக காட்டுவேன், காலாலதான் மத்தவங்களுக்கு குழிய தோண்டுவேன், கையை காட்டிதான் மத்தவங்களை சாகடிப்பேன் அப்படின்னா எப்படித்தான் வெக்கம் இல்லாம நம்ம கையை நீட்டி நன்மை வாங்குறோம்னே தெரியும். எப்படித்தான் அப்ப கடவுளுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கும். இவன் கையில போயா நம்ம விழுகிறது, மண்ணுல விழுந்தா கூட நம்மளை தூக்கி விடும், ஆனா இவன் கையில விழுந்து நம்ம எந்திரிக்கவே முடியாம ஆயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே தன்னை அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமமாக மாறிவிடும். எனவே மண் பாத்தீங்கன்னா முதல் ஸ்தலம், 7ஆம் ஸ்தலம், 9ஆம் ஸ்தலம் விழுந்த போது மண் அவரை தூக்கி விட்டது. இன்னைக்கு இந்த திருப்பலின் வழியாக திருவிருந்தின் வழியாக திருவுடலாக நமக்குள் விழுகிறார். நான் அவரை தூக்கி விடுறேனா இல்ல அப்படியே போட்டு அவரை அமுக்கி சாகடிச்சிடறனா அப்படிங்கிறது தான் இன்றைய பொருளாகப்படுகிறது. எனவே உண்மையுள்ள சீடர்களாக நாமும் புறப்படுவோம், ஒன்றும் இல்லாமல் போக மாட்டோம். இறைவன் நமக்கு அனைத்தையும் சேர்த்து தருவார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் முகமூடிகள் அணியக்கூடாது. நீங்கள் முகமூடிகள் அணிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே நாமும் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ, உண்மையுள்ள சீடனாக வாழ இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.